வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதான் பாருங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து வட்டுக்கோட்டையில் போய் கடும் மழை தானே. இந்த மழையை பார்த்தீங்கன்னா சொல்லி வேலை இல்லை, புயல் காற்றோட சேர்ந்து அடிக்குது. பாருங்க, இப்படி வயலுக்கு போய் காட்டுறேன் அப்படி இருக்கணும் பார்ப்போம். இடி அடிக்குது, அப்போ மழை வரும், அப்போ வெயில் வருமானு தெரியும். அம்மா அடிக்குதா மழை நேரங்களில் தெரியக்கூடாது இடிக்க. வெள்ளம் போட தொடங்கிட்டு பாருங்க. கொஞ்சம் இதாவாக இருக்கும் வெள்ளம். மழை வந்தாலே வெள்ளம் தான். குடை எங்கேருந்து ஓட்டை ஆகுதுன்னு தெரியல. புது புது குடைகளெல்லாம் ஓட்டை ஆகுது. காரணம் தெரிஞ்சாக்க சொல்லுங்கள் பார்ப்போம். வயல் பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்கணும். வெள்ளத்தை பாருங்க. இது என்ன பிரச்சனைடா, அது இங்காலி பக்கம் அந்த ஒழுங்கு இருக்குல்ல, அது இந்த வயலுக்கு போகிற வெள்ளத்தை வந்து மூடி காட்டி போட்டுக்கணும். இப்போ வயலுக்கு தான் போய் கொண்டுட்டோம் பாருங்க, தோட்டத்துக்கு. இது பாருங்க, மாதுளம் கண்ணு நல்ல கடும் மழை பெய்யுது, அடமழை. பா, இதெல்லாம் இந்த ரோட்டு போடாத நேரத்தில் நல்ல மழை தான் பெய்யுறது. பெய்தா இந்த இடத்துல வெள்ளம் நிற்கிறது. நல்ல மழையா அடிச்சு ஊற்றுது. இங்கே பாருங்க, பைத்தாங்கொடி. பாப்போம் இந்த வயல் பெரும்பாலும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கணும். வயலுக்கு வெட்ட வழிக நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறவ இது கச்சான் விதைச்சிருக்கணும் பாருங்க. கச்சான் இது ஆட்ட மாடுதறியில் வயலுக்கு நின்று இந்த மலைக்கு நின்று நினையுது. கத்தரிக்காய் இடி இடிக்குது மேலே, இடி மின்ன நேரங்கள் இதுகளுக்கு நிற்கக்கூடாதுன்ற வெட்ட வழிகள் மரங்கள் இருக்கிற கத்தரிக்காய் தோட்டத்துக்குள்ளே போவோம். இப்போ வர இடியெல்லாம் சொல்லிக்கொள்ளாமல் திடீர் ரெண்டு பேரும் இங்கே கத்தரிக்காய். பாருங்க, வயலுக்கு ஒரே ஒரு ஃபேனை மட்டும் வளர்ந்து நிற்கிது. ஆனால் தோட்டக்காரருக்கு நெல்லந்தான் கூட வந்தால் எல்லாம் மழைக்கு போகிறோம். இது வந்து பாம்பு நிற்கிறது அப்பப்போ. பாருங்க, மழை பெய்து நல்ல தண்ணி வந்துருக்குது. இங்கே வரம்பு கால தண்ணியும் ஓடுது, நல்லா தண்ணி இருக்குது. அதுக்கு அடிக்குது. கவனமாக இருக்கவன் மரங்களுக்குள்ள நிற்கக்கூடாதுன்ற அதில் ஒரு கிணறு இருக்காத போய் பார்த்துட்டு திரும்புவோம். தொடர்ந்து நிற்கக்கூடாது ஆபத்து தான். இந்த அப்படிலாம் தம்மா கடவுள் என்ன மழை. யாழ்ப்பாணத்தில் இந்த அடியில் வரமோ இதாக வரணும். கிணத்தடிக்கு போய் பார்ப்போம் வாங்க. பா, வெள்ளு போட்டோ இடத்த பாருங்க. வெள்ளெல்லாம் காஞ்சி ஓடுது. வெள்ளம் சணல் இது விஷப்பாம்போல் நிற்கும். கவனமாக நடக்க வேணுமே. நல்லா தான் இருக்குது. இந்த வயலுக்கு நடந்து போய் தெரியாது. பா, கிணத்தை பாருங்க. ஒரு எந்த மரமாட்டே தெரியல, நல்லா ரம்புது பாருங்க. இதுகளுக்கெல்லாம் இந்த மழை காலங்களில் விழுந்து குளிக்கிறேன். உழுது வச்சிருக்கிறோம் பாருங்க. உழுது என்ன இது கிணறு வட்டினா வேண்டாம். வயலுக்கு வெள்ளம் மூற போதும். அதுக்கு மேலே நான் இந்த இடத்த விட்டு போகணும். மிக்க நின்றா இந்த முழங்கால அளவுக்கு மேலால வெள்ளம் வந்துடும். வயலண்டாலே வெள்ளம் தான். அணிஞ்சு பாருங்க.
இப்படி பெய்யுதாண்டு. அங்கால என்ன சூரியாந்தி, இப்போ அதையும் போய் காட்டுறேன்னா சூரியாந்தி தோட்டம் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு திரும்புவோம். பாருங்க, பருவகாலம் மாற்றத்தால பாருங்க என்ன மழை பெய்யுதுண்டு. சரி, அங்கால போகலாம் தான். இப்போ எனக்கு ஒரு அவசர அலுவல் இருக்குங்க. கத்தரிக்காய் இது அங்கே துஷியாந்தன் வீடு. துஷியாந்தன் கனடாவிலேருந்து பார்த்தா, அவர் கனடாவில் நிற்கிறார். பார்த்தா ஒரு மெசேஜை போட்டு விடு. சரி, இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு வந்தேன். மத்தி வேறு தானே பெல்லப்பா போட்டதில் இதால் போகலான் தான் 100 கிடந்தான்னு தெரியாது. சரி, நாங்கள் நடந்து போவோம். சின்ன வயசுல எல்லாம் பிள்ளையார் அருகம்புல் பிடிங்க, இந்த ஞாபகம் பெறுது. வந்த பாதைக்கே இப்போ போகிறேன். ஏன்னாண்டா இப்போ நிற்கலாம் தான், வெள்ளம் கூட வந்தால் தாங்கலாம். மாடு பாவம் மலைக்கு நினைக்குது. எருமையண்டா அஞ்சு வரலாம், மாடு தான் நினைக்குது. அப்பா இஞ்சாலையெல்லாம் வெள்ளம் பாரு இடங்க. இந்த பக்கம் இதை மூடியும் வெள்ளம் பாருது. அங்காலேருந்து இஞ்சாலையெல்லாம் பாகிறது. இதுதான் நிலவரம். பார்க்க கேரளா மாதிரியெல்லாம் இருக்குது. இப்படி தான் கேரளாவில் அடிக்கடி மழை வரும். ஆனால் வெயில் தாக்கம் பண்ணுறோம் குறா விஞ்சாலி பக்கம். இந்த பஸ் கொண்டு போகுது. இதுக்கெல்லாம் சிடிவி தான் இந்த சேவையை செய்யுது. வெள்ளம் அடிச்சு கொண்டு போகுது. வரைக்கும் இந்த இடத்த இப்போ பாருங்க அப்படி இருக்குமாண்டு வெள்ளம் மேறுது கொஞ்சம் கொஞ்சம். அங்கே வயலுக்கு ரம்மினா வெள்ளம் வரும். அதால் அப்படியே அராளிக்கு போய் அராளியெல்லாம் போகிறது வெள்ளம். அப்படி வந்த வாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பூக்காண்டு எக்ஸோரா ஒவ்வொரு வகையான பூக்காண்டு இப்படித்தான் பாருங்க. இதை பார்க்க நீங்கள் கேரளாவில் உண்மையிலேயே நான் திருப்ப சொல்கிறேன். இல்லை நான் போனேன் கேரளாவில் கிராமப்புறத்துக்கு. இதே மாதிரி தான் மழை பெய்யக்க நல்ல பச்சை பசைலன்னு இருக்கும். ஆனால் இப்போ நாங்களும் வந்து மரங்களை விட்டுறையில கூடுதலாக வந்து அதை வடிவாக பராமரித்து பூக்கண்டுகள் வைப்போம். இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை இது. கட்டடமாக இருந்தாலும் இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும். இந்த கடைக்குள்ளுக்கு தண்ணி வரப்போகுது. என்னதுக்கு இப்போ இந்த மழை வருதுன்னு தெரியாது. திடீரெண்டு இவ்வளோ காலம் நல்ல வெயில் அடித்தது, இப்போ தான் திடீர் மழை. தேசி மரம் வெள்ளத்தை பாருங்க. அப்பா எல்லாம் மூடுதா. அண்ணன் மாதிரி வேலைக்கு என்ன மலைக்கையும் வேலைக்கு போயிட்டு போயிட்டோம்.